ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பொங்கல் அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஏன் வெண்பொங்கல் வைக்கலன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்ததுலேருந்து எப்படா வெண்பொங்கல் செய்வோன்ற மாதிரி எனக்கு தோணிருச்சு. ரொம்ப ஆசையாக இருந்தது சாப்பிட்ணுன்னு. அதனால் பொங்கல் ரைஸ் குக்கரில் வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன். பட் எங்கள் ரைஸ் குக்கர் வந்து ரொம்ப பொங்கி ஊற்றும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கப்பில் 1.5 கப் அளவு பச்சரிசி, 3/4 கப் அளவு பாசிப்பருப்பு போட்டுட்டேன். இதை வந்து வேக வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம ஊற்றுற தண்ணி, சோறு வேக வைக்கிறதுக்கு ஊற்றுற தண்ணியை விட கொஞ்சம் டபுள் மடங்கு ஊற்றிக்கோங்க. ஏன்னா பொங்கலுக்கு வந்து தண்ணி நிறைய தேவைப்படும். சட்னி வந்து அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன், இன்னும் தாளிக்கலை. அப்புறம் பொங்கல் தாளிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் மிளகு சீரகம், அடுத்தது பெருங்காயப்பொடி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். சில பேர் வந்து இஞ்சி தட்டி போடுவாங்க, சின்ன சின்னதாக வெட்டி போடுவாங்க. எங்கள் அம்மாலாம் இஞ்சி கம்பல்சரி யூஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே எங்கள் வீட்டில் வந்து இஞ்சி சாப்பிட மாட்டாங்க. இஞ்சி வந்து வாயில் கடிபட்டால் பிடிக்காது. அதனால் நான் இஞ்சி போடல. நெய் வந்து கிருஷ்ணா நெய் தான் யூஸ் பண்ணுறேன். அரிசி வந்து முக்கால்வாசி வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம்தான். அந்த தண்ணி அது கரெக்டாக இருக்கும். என்னோடய பொங்கல் கொஞ்சம் லைட்டாக கலரு ப்ரௌன் கலரில் இருக்கும். ஏன்னா நான் வந்து இங்கே தோல் நீக்கிய பருப்பு எனக்கு கிடைக்கல. அதனால் நாங்கள் பயராக வாங்கி உடச்சி அதை வந்து தோலை புடைச்சிட்டு நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதனால தான் அந்த கலரில் இருக்குது. இப்போ நான் ரெடியாக வச்சுருக்கிறது எல்லாமே நெய்யில் தாளிக்கணும். நெய் கொஞ்சம் எண்ணெய் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். வெறும் நெய்யின்னு இல்லை, கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டா நல்லது. சீரகம் போடுறதுக்கு மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி முந்திரி பருப்பு கொஞ்சம் நேரம் பொரிஞ்ச பிறகு நம்ம மற்றதெல்லாம் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனா மற்றதெல்லாம் போட்டோன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் முந்திரி பருப்பு கொஞ்சம் நேரம் இப்போது ஃப்ரை ஆன பிறகு இது எல்லாமே போடலாம். சட்னியும் நான் தாளித்து தான் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். ரெடியாக வச்சுருக்கிற எல்லா பொருளும் இதுலேயே போட்டு நல்லா பொரிய விடணும். நல்லா வெடித்து பறக்கும். இந்த முந்திரி பருப்போட கலர் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆனோன்னு அப்படியே எடுத்து இந்த பொங்கலில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். உப்பு நீங்கள் அரிசி வேக வைக்கும் போதே போட்டுருங்க. உங்களுக்கும் பொங்கல் பிடிக்குமான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.